கேரளா ஸ்டைல்ல சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய் துருவினது, 5 to 6 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். அதை தண்ணியில ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச மிளகு தூள், வெந்தயத்தை வெறுமனே வானிலையில வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். உப்பு, நான் மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் 5 to 6 பீஸ், அப்புறம் முருங்கைக்காய் ஒரு 5 to 6 பீஸ், 2 பச்சை மிளகாய். தேங்காய் அரைக்கும் போதே நம்ம மசாலாஸ் எல்லாமே போட்டு அரைச்சிருவோம். அது நல்ல டேஸ்டா இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீனை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் துண்டு, அப்புறம் முருங்கைக்காய், பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளி எடுத்து வச்சுருந்தோம். அதை தண்ணியில் கரைச்சி எடுத்த புளி தண்ணி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவு தண்ணியே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மீனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் மீன் குழம்பு வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிக்கிற வாசம் வருது எனக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கும்போது பார்த்து திறங்க, கையில் ஆவி அடிக்கக்கூடாது. மீன் குழம்பு நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நான் ஸ்பூன் விட மாட்டேன். ஸ்பூன் விட்டாச்சுன்னா மீன் உடஞ்சிரும். அப்படி ஸ்பூன் விடுறதா இருந்தால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக லைட்டாக 2 பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டினீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ மூடி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் கூட குக் பண்ணலாம். மூடி போட்டோம் 10 நிமிஷம் கூட நம்ம குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். கமகமன்னு வாசம் வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ரெடியூஸ் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டேன். ஒரு பிஞ்ச் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, பார்த்து. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா மீன், நம்ம போட்ட முருங்கைக்காய் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய்லாம் நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம போட்ட முருங்கைக்காய், மீன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. மீன் உடையவே இல்லை பார்த்தீங்களா? அதுக்காக தான் சொல்கிறது, நடுவில் ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் குழம்புல. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கமகமன்னு கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல தேங்காய் எண்ணெய் வாசமோட கமகமன்னு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.